பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு மாத்திரம் மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல காலை வேளையிலே ஆண்டவருடைய சன்னிதானத்திலே கூடி வரும்படி தேவன் நமக்கு தந்திருக்கிற இந்த நல்ல தருணத்திற்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். அன்போடு கூட என்னை அழைத்து பயன்படுத்துகிற அருமையான சபையின் போதகர் ஐயா அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். அல்லேலூயா சொன்னீங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு மாத்திரம் மகிமை வரட்டும். ஒரே ஒரு நிமிடம் இருக்கிற இடத்துல அப்படி முழங்கால் படியிட்டு, முடிந்தவர்கள் முழங்கால் படியிட்டு கொள்ளுங்க. கண்களை மூடி. தேங்க்யூ ஹோலி ஃபாதர். அபிஷேகம் பெற்ற தேவ பிள்ளைகள் நல்ல அந்நிய பாஷையில் சத்தத்தை உயர்த்தி சத்தத்தை உயர்த்தி சத்தத்தை உயர்த்தி உனக்குள்ள இருக்கிற தேவ வரத்தை அனல் மூட்டு அனல் மூட்டு அனல் மூட்டு. லா பா கா பா மா கா லா ரா கா பா மோ லிதி ரிபி நி நிஷந்தா லா லா ரா கா பா 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 ரிபா கபோ கதுரிபி அக்கதன மௌக்கதலபோ. கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை, அங்கே விடுதலை, அங்கே விடுதலை. இந்த ஆரம்ப நேரத்தில் பரிசுத்த ஆவியானவர் விடுதலை தர விரும்புகிறார், விடுதலை தர விரும்புகிறார். சகோதரியே, சகோதரனே, உங்கள் கட்டுகளை கர்த்தர் அறுக்க விரும்புகிறார். லதனமு ஷகத லாக்கத நாக்கத ரபு கபலபலா. இதோ நான் உன்னை நிமிர்ந்து நடக்க பண்ணுவேன், நான் உன்னை நிமிர்ந்து நடக்க பண்ணுவேன். இந்த 7வது மாதத்தின் இந்த நாட்களிலே நீ நிமிர்ந்து நடப்பாய், நிமிர்ந்து நடப்பாய். ரா கபா லா ரா பா பா. ஓ கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய மகிமை இந்த பாளையத்தை மூடிக்கொண்டிருக்கிறதற்காய் சோத்திரமையா, சோத்திரமையா, சோத்திரமையா. தேவ கிருபை இறங்கி வருகிறது, தேவ மகிமை இறங்கி வருகிறது. நல்ல 2 கைகளை தட்டி தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். ரிகா பா 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 கமானா ரகா பா 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 பா. சத்துருவின் கிரியைகள், பொல்லாத மனுஷிகத்தின் வல்லமைகள் எரிக்கப்படுகிறதற்காய் நன்றி, எரிக்கப்படுகிறதற்காய் நன்றி. இந்த அதிகாலை வேளையில் தேவ பிரசன்னத்தில் மந்திரத்தின் வல்லமைகள், பில்லி சூனியத்தின் வல்லமைகள், மாந்திரிகத்தின் வல்லமைகள் எரிக்கப்படுகிறது, எரிக்கப்படுகிறது, எரிக்கப்படுகிறது. கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், உனக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுவார்கள், உனக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள போவது இல்லை, மேற்கொள்ள போவது இல்லை. நீ அவர்களை மேற்கொள்ளுவாய், நீ அவர்களை மேற்கொள்ளுவாய். ரக்கபந்தலா ரக்கபவா பா 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 பா. ஒவ்வொருவர் மேல தேவ பிரசன்னம் இறங்கட்டும் ஐயா, தேவ பிரசன்னம் இறங்கட்டும் ஐயா. எங்க சிந்தையில தேவ பிரசன்னம், எங்கள் எண்ணங்களிலே தேவ பிரசன்னம், எங்கள் சரீரத்தில் தேவ பிரசன்னம் இறங்குவதாக, இறங்குவதாக, இறங்குவதாக. எந்த நோக்கத்திற்காக கர்த்தர் எங்களை அழைத்து கொண்டு வந்தீரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவீராக, நிறைவேற்றுவீராக. தேவன் எழுந்தருளும் பொழுது சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்களே. திருச்சபையில நீர் எழுந்தருளி இருக்கிற அன்பிற்காய் சோத்திரம், சோத்திரம், சோத்திரம். ரெண்டு கையை உயர்த்தி ஜலத்தின் மேல் அசைவாடிய தூய தேவ ஆவியே, ஜலத்தின் மேல் அசைவாடிய தூய தேவ ஆவியே, பலத்தின் மேல் பலனடைய என் மேல் அசைவாடுமே, பலத்தின் மேல் பலனடைய என் மேல் அசைவாடுமே. விண்ணக காற்றேனி என்னை நோக்கி வீசிடும்,
ஆவியானவரே, நீங்க இல்லாம எங்களால எதுவும் செய்ய முடியாது ஐயா. எழுப்புதலின் நாயகர் அல்லவா, எங்க இருதயங்களை கொழுந்து விட்டு எரிய பண்ணுகிறவர் அல்லவா, எங்களுக்குள்ளே தங்கி இருந்து எங்களை ஆளுகை செய்கிறவர் அல்லவா, எங்களுக்குள்ளே உலாவுகிறவர் அல்லவா. இந்த நேரத்தை உங்க பிரசன்னத்திற்குள்ள விட்டு கொடுக்கிறோம், உங்க சமூகத்திற்குள்ள விட்டு கொடுக்கிறோம். நீங்க பேசுங்க, உங்க வார்த்தை எங்க இருதயத்தை கொழுந்து விட்டு எரிய பண்ணட்டும். நீங்க என்ன பேசுறீங்களோ 100க்கு 100 கீழ்ப்படி எங்களை விட்டு கொடுக்கிறோம். ஆளுகை செய்யுங்க, என்னை மறைத்து பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுங்க. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். உட்காரும். மீண்டுமாய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே நான் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். ஒரு வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் அதனுடைய முதல் வசனம். ஆபிரகாம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. கவனிங்க, ஆபிராம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனம் ஆகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பதாக நடந்து கொண்டு எப்படி இருக்கணுமா? உத்தமனாயிரு. இன்றைக்கு உங்களோடு கூட பேசும்படியாய் ஆண்டவர் என்னை பாரப்படுத்தின ஒரு வார்த்தை, இந்த உத்தமம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை கர்த்தர் பாரப்படுத்தினார். இதை நான் இந்த 3 சர்வீஸ்லையும் 3 விதமாக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நான் இதை உங்களோடு கூட ஒவ்வொரு செய்தியிலும் அந்த உத்தமத்தின் காரியங்களை நான் பேச விரும்புகிறேன். அப்போது இன்றைக்கு இந்த முதல் பகுதியில் ஒரு காரியத்தை நான் உங்களோடு கூட பேச போகிறேன். நீங்கள் கொஞ்சம் கவனிங்க. ஆண்டவர் விசுவாசிகளின் தகப்பனாய் இருந்த ஆபிரகாமை பார்க்கிறார். ஆண்டவருக்காக தன்னுடைய தேசத்தை, இனத்தை, வீட்டை எல்லாவற்றையும் விட்டு விட்டு வந்த ஆபிரகாமிடத்திலே வந்து நிற்கிறார். மற்றவர்களுக்காக தேவ சமூகத்திலே நின்று மன்றாடி கொண்டிருக்கிற அந்த நல்ல குணமுள்ள ஆபிரகாமிடத்திலே வந்து நிற்கிறார். வந்து ஒரு காரியத்தை அந்த மனுஷங்கிட்ட கர்த்தர் கேட்கிறார். ஆபிரகாமே, எனக்கு முன்னால எப்படி இரு? உத்தமனாயிரு. எந்த வயதிலே கர்த்தர் ஆபிரகாமை அழைத்தார் தெரியுமா? ஆதியாகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான், லோத்தும் அவனோட கூட போனான். ஆபிரகாம் ஆரோனை விட்டு புறப்பட்ட போது 75 வயது உள்ளவனாய் இருந்தான். 75 வயது உள்ளவனாய் இருந்தான். கொஞ்சம் கவனிக்கணும். 75வது வயதிலே கர்த்தர் அந்த மனிதனை அழைக்கிறார். 75வது வயதிலே தேவன் அந்த மனிதனை தெரிந்து கொள்ளுகிறார். கிட்டத்தட்ட 24 ஆண்டுகள் கடந்து விட்டது. அதை இப்படியும் நாம் எடுத்துக்கொள்ளலாம். 24 ஆண்டு கால ரட்சிப்பின் அனுபவமாய் எடுத்துக்கொள்ளலாம். 24 ஆண்டுகள் ஊழிய அனுபவமாய் எடுத்துக்கொள்ளலாம். தேவனோடு இருக்கிற தொடர்பாய் எடுத்துக்கொள்ளலாம். தன் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே 24 வருஷம் கடந்துட்டு, 24 வருஷம் கடந்து இப்போ கர்த்தர் வந்து கேட்கிறார், ஆபிரகாமே, இந்த 24 வருஷம் நான் உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கிறேன், நீ ஜெபிக்கிற நல்லது, நீ என்னுடைய காரியத்திற்கு எல்லாம் உண்மையா இருக்கிற நல்லது, நான் உன்கிட்ட ஒன்று சொன்னா உடனே செய்யற நல்லது. ஆனா இந்த 24 வருஷம் உன்கிட்ட ஒரு காரியத்தை நான் எதிர்பார்த்தேன்ப்பா. என்ன காரியத்தை எதிர்பார்க்கிறீங்க ஆண்டவரே? நீ எனக்கு முன்பதாக உத்தமனாயிரு. இன்னைக்கு இந்த சபையில் உங்களை பார்த்து, நம்மை பார்த்து கர்த்தர் சொல்ல விரும்புகிற ஒரு வார்த்தை, என் மகனே, என் மகளே, எனக்கு முன்பதாக நீ உத்தமனாயிரு. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த ஓட்டத்தெல்லாம் முடிச்சுட்டு பரலோகத்திற்கு போவோம் பார்த்தீங்களா? போகும் பொழுது காதில் ஒரு சத்தம் வந்து கேட்கும். நான் ஆண்டவர்கிட்ட அதை தான் கேட்பேன், ஆண்டவரே, ஒரே ஒரு சத்தம் என் காதில் வந்து விழுந்தா போதும் ஆண்டவரே, உத்தமமுள்ள ஒரு ஊழியக்காரன். அல்லேலூயா, அல்லேலூயா. அங்கே வேற எந்த அங்கீகாரமும் இல்லை.
இத்தனை ஆண்டு காலங்கள், அத்தனை ஆண்டு காலங்கள் ஒரே அங்கீகாரம் கொடுக்கிறார், உண்மையும் உத்தமம் உள்ள ஊழியக்காரன். அப்போ ஒருவேளை நீங்க ரட்சிக்கப்பட்டு அநேக ஆண்டுகள் ஆகி இருக்கலாம், நீங்கள் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு பல ஆண்டுகள் ஆகி இருக்கலாம், ஏதோ ஒரு விதத்துல கர்த்தருக்கு ஊழியத்தை கூட நாம் செய்யலாம். ஆனா இந்த காலை வேளையில இந்த வார்த்தையை கர்த்தர் நம்ம கிட்ட கேட்கிறார், என் மகனே என் மகளே, எனக்கு முன்பதாக நீ உத்தமனாயிரு அப்படிங்கிறார். எத்தனை பேர் நாம் சொல்ல முடியும், பிரதர் என் இருதயம் ஆண்டவருக்கு முன்பதாக உத்தமமா இருக்கு பிரதர், என் கைகளின் காரியங்கள், என் நினைவுகள், என் பேச்சுகள், என் ஆண்டவர் என்ன தராசுல வச்சு அப்படி நிறுத்தி பார்த்தார்னா நீ உத்தமன் அப்படின்னு என்னை குறித்து ஒரு சாட்சி கொடுப்பார் பிரதர். சொல்ல முடியுமா? அப்ப இந்த இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த 3 சர்வீஸ்ல கர்த்தர் எனக்கு கற்றுக் கொடுத்த இந்த உத்தம குணத்தின் இன்னொரு பக்கத்தை நான் பேச போறேன். கவனிங்க, ஏன் நான் உத்தமமாய் இருக்க வேண்டும்? சில வசனத்தை நம்ம முதல்ல வாசிக்கலாம். 25ஆம் சங்கீதம் 8ஆம் வசனம். கர்த்தர் நல்லவரும் உத்தமருமாயிருக்கிறார். போதும். நீங்களும் நானும் ஆராதிக்க கூடிய தெய்வம் இயேசு, அவர் உத்தமர். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் உத்தமராய் இருக்கிறபடியினாலே நம்மளும் இப்படித்தான் இருக்கணும். சொல்லுங்களேன், என் ஆண்டவர் உத்தமராய் இருக்கிறார், அவருடைய பிள்ளையாகிய நான், அவரை ஆராதிக்க கூடிய நான், அவருக்கு ஊழியம் செய்யக்கூடிய நான் எப்படி இருக்கணும்னு எதிர்பார்க்கிறார் தெரியுமா? நானும் உத்தமனாத்தான் இருக்கணுங்கிறத கர்த்தர் விரும்புகிறார். ஆமென். இன்னொரு வசனத்தை வாசிக்கலாமா? 1 நாளாகமம் 29:17. என் தேவனே, என் தேவனே, நீர் இருதயத்தை சோதித்து உத்தம குணத்தில் பிரியமாயிருக்கிறீர் என்பதை அறிவேன். போதுங்க, நல்ல கவனிங்களேன். ஆண்டவர் ஒவ்வொரு மனிதனுடைய இருதயத்தை சோதிக்கிறார். அந்த இருதயத்தை தேவன் ஆராய்ந்து பார்க்கிறார். சோதித்து ஆராய்ந்து பார்த்து எதுல பிரியப்படுகிறாரா? சொல்லுங்களேன், எதுல பிரியப்படுகிறார்? நம்ம கிட்ட கர்த்தர் எதுல பிரியப்படுகிறார்? சொல்லுங்க. உத்தம குணம் உள்ள இருந்துச்சுன்னு வைங்களேன், உங்க மேல என் மேல கர்த்தர் எப்படி இருப்பார் தெரியுமா? பிரியமா இருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களையும் என்னையும் இந்த காலை வேளையில ஆராய்ந்து பார்க்கிறார். மனிதன் முகத்தை பார்ப்பான், வெளித்தோற்றத்தை பார்ப்பான். ஆனா கர்த்தர் அதை பார்த்து ஏமாந்து போக மாட்டார். கர்த்தர் உள்ள பார்ப்பார். எல்லா ஸ்கேனை விட பயங்கரமான ஸ்கேன் கர்த்தருடைய கண்கள். அப்படி உள்ள பார்த்தார்னா எதையும் அவருக்கு மறைக்க முடியாது. வேதம் சொல்லுகிறது, எல்லாம் எப்படி இருக்கான்? வெளியரங்கமும் நிர்வாணமுமாய் இருக்கிறது அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். எதையும் மறைக்க முடியாது. அப்ப என் இருதயத்தை இன்னைக்கு கர்த்தர் பார்க்கிறார். பார்க்கும் பொழுது இதுக்குள்ள ஒரு உத்தமம் இருந்துட்டுன்னு வைங்களேன், என்னை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுவாராங்க. உத்தமம் இருக்கா? பாட்டெல்லாம் பாடுவோம்ல, நீர் பிரியப்பட ஏதாவது நான் செய்யணும், நீர் பிரியப்பட ஏதாவது நான் செய்யணும். என்ன செய்யணும்? உள்ள இருந்து ஒரு உத்தம வெளியே வந்துட்டுனா அவரே நம்மளை பார்த்து சொல்லுவார், நீ எனக்கு பிரியமானவன், நீ எனக்கு பிரியமானவள். அல்லேலூயா. அப்ப இந்த காலை வேளையிலே கர்த்தன் நம்மிடத்துல உத்தமத்தை விரும்புகிறார். கவனிங்களேன் பிரதர், அப்படி நான் உத்தமனாய் வாழ்ந்தால் எனக்கு என்ன கிடைக்கும்? அநேக ஆசீர்வாதங்கள் உண்டு தெரியுமா? ஒரு மனிதன் உத்தமனாய் இருந்தால் அந்த மனிதனுக்கு அநேக ஆசீர்வாதங்கள் உண்டு. அதை நான் கர்த்தருக்கு சித்தமானால் பிறகு நான் சொல்லுகிறேன். சரியா? இப்ப உத்தமம்னா என்ன? இதுல எனக்கு ஒரு 3 காரியத்தை கர்த்தர் கற்றுக் கொடுத்தார். ஒவ்வொன்றாக நம்ம பார்க்க போறோம். முதலாவதாக உத்தமம் என்றால் என்ன? நம்பர் 1, லேவியர் ஆகமத்தின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். ஒருவன் விசேஷ பொருத்தனையாவது உற்சாகமாயாவது கர்த்தருக்கு மாடுகளிலாகிலும் ஆடுகளிலாகிலும் சமாதான பலிகளை செலுத்த போனால் அது அங்கீகரிக்கப்படும்படி ஒரு பழுதும் இல்லாமல் உத்தமமாய் இருக்க வேண்டும். நல்ல கவனிங்க. ஆண்டவரிடத்திலே ஒரு பலி செலுத்தப்படுகிறது அப்படின்னா
அந்த பலியை குறித்து கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அது அங்கீகரிக்கப்படும்படிக்கு எப்படி இருக்கணுமா? ஒரு பழுதும் இல்லாமல் உத்தமமா இருக்கணும். உத்தமம்னா என்ன தெரியுமா? பழுதற்ற ஒரு ஜீவியம். உத்தமம்னா கரை திரை பிழை இல்லாத ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை தான் இன்னைக்கு கர்த்தர் நம்மிடத்திலே விரும்புகிறார். என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, நாம் கர்த்தருடைய சன்னிதானத்திலே வந்து உட்கார்ந்து இருக்கிறோம். ஆண்டவர் இன்னிடத்துக்கு நம்மகிட்ட ஒரு காரியத்தை எதிர்பார்க்கிறார். இன்னைக்கு நீங்க பலவிதமான விருப்பத்தோடு கர்த்தருடைய சமூகத்திலே வந்திருக்கலாம். தேவைகள் சந்திக்கப்படணும், அற்புதங்கள் நடக்கணும், பிரச்சனைகள் மாறணும். கர்த்தர் உங்கள் விருப்பத்தை அறிந்திருக்கிறார். அதே நேரம் அவருடைய விருப்பத்தையும் நம்மிடத்திலே தெரியப்படுத்துகிறார். அவர் சொல்றாரு, நீங்கெல்லாம் பரிசுத்தமா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேங்கிறார். இப்ப கொஞ்சம் நம்ம வாழ்க்கை அப்படி யோசித்து பார்ப்போமே. நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கு? ஒருவேளை வெளியே வேற, அந்தரங்கத்துல கவனிங்களேன். ஒரு சின்ன ஒரு காரியத்தை சொல்றேன். சென்னையில் ஒரு பெரிய ஒரு சபை. அந்த சபையில் ஒரு அம்மா, ஒரு வயதான ஒரு அம்மா கரெக்டாக ஆலயத்துக்கு வந்துடுவாங்க. ஆலயத்தில் கடைசியாக ஒரு ஓரத்தில் அவங்க பாட்டுன்னு முழங்கால் போட்டிருப்பாங்க. யாருக்கும் எந்த தொந்தரவும் பண்ண மாட்டாங்க, சண்டை போட மாட்டாங்க, வீண் காரியத்தில் தலையிடவே மாட்டாங்க. வருவாங்க, நல்ல ஆவியில் நிரம்பி ஜெபம் பண்ணுவாங்க, ஆராதனையில் கலந்து கொள்வாங்க. முடிச்ச உடனே போதகரை பார்ப்பாங்க, போதகர்கிட்ட ஒரு ஜெபம் பண்ணிட்டு வீட்டுக்கு போயிடுவாங்க. இதை போதகரும் போதகரின் மனைவியும் ரொம்ப நாளாக கவனிச்சுக்கிட்டே இருந்தாங்க. அப்போ போதகரின் மனைவி போதகர் இடத்துல வந்து சொல்றாப்புல, எப்பா இந்த அம்மாவை நீங்கள் பார்த்தீங்களா? ஆலயத்துக்கு வர்றதும் தெரியலை, அவங்க ஆலயத்துக்கு போகிறதும் தெரியலை. நம்ம ஒன்று பண்ணுவோம், இவங்க வீட்டுக்கு போவோம், இவங்க வீட்டுக்கு போய் இவங்களுக்கு ஜெபம் பண்ணணும்னு எனக்குள்ள ஒரு ஆசையாக இருக்குப்பா அப்படின்னாப்ல. உடனே போதகரும் சொன்னாராம், பாஸ்டரும் எனக்கும் அந்த எண்ணம் ரொம்ப நாளாக இருந்துக்கிட்டே இருந்துச்சுமா, வர்ற ஞாயிற்றுக்கிழமை ஆலய ஆராதனை முடியட்டும், முடிச்ச உடனே நம்ம அவங்க வீட்டுக்கு போவோன்னு அப்படின்ட்டாங்களாம். அதே போல் ஞாயிறு ஆராதனை வந்தது, அந்த அம்மாவும் வந்தாங்க, ஆராதனையிலே கலந்து கொண்டார்கள். முடித்த உடனே பாஸ்டர்கிட்ட ப்ரேயர் பண்ணிட்டு போயிட்டாங்க. அப்புறம் பாஸ்டர் மற்ற எல்லாருக்கும் ப்ரேயர் பண்ணி அன்றைக்கி உணவு காரியங்கள் எல்லாம் முடித்து சாயங்காலம் ஆயிட்டு. அப்போ பாஸ்டர்மா மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறாங்க, எப்பா அந்த அம்மா வீட்டுக்கு போய் ஜெபம் பண்ணணும்னு எனக்குள்ள ஆசையாக இருந்துச்சுன்னு சொன்னேன்ல, போவோமா அப்படின்ட்டு. சரி வாமா போவோம். இப்போ 2 பேரும் கார் எடுத்தாச்சு. கார் எடுத்து அப்படியே போய்கிட்டே இருக்கிறாங்க. இவங்களுக்கு அந்த அம்மா இருக்கக்கூடிய இடம் தெரியும், ஆனால் வீடு தெரியாது. அப்போ ஓரளவுக்கு கணிச்சு எங்கே வந்தாச்சு, அந்த ஏரியாவுக்கு வந்தாச்சு. அப்போ அங்கே ஒருத்தர்கிட்ட கேட்குறாங்க, பிரதர் இப்படி இவங்க வீடு இந்த இடத்துல எங்கே இருக்குது அப்படின்னு. உடனே அவங்க சொல்கிறாங்க, இந்த அக்காவா, நேராக போங்க, அங்கே ஒரு குழாய் வரும். என்ன வரும்? தண்ணி பிடிக்கிற குழாய். அந்த குழாயிலிருந்து நீங்கள் லெஃப்ட் எடுத்தீங்கன்னா 4வது வீடு அவங்களுடைய வீடு அப்படின்ட்டாங்களாம். உடனே பாஸ்டரும் அவங்க அப்படியே கார் போகுது, அப்படி திரும்பும் பொழுது குழாய் அடியில் எல்லா பெண்களும் என்ன பிடிச்சிட்டு இருக்கிறாங்க? தண்ணீர் பிடித்து கொண்டு இருக்கிறார்கள். குழாய் அடியில் பெண்கள் தண்ணீர் பிடிச்சா எப்படி இருக்கும்? சரி, இங்கே சிரிக்கிறதுலே தெரிஞ்சுட்டு எப்படி இருக்குன்னு. சரியா? அப்படி கிராஸ் பண்ணி போயிட்டு இருக்கு. போகும் பொழுது பாஸ்டர்மா சடனா, எப்பா 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 வண்டியை நிப்பாட்டுங்க அப்படின்ட்டாங்களாம். பாஸ்டருக்கு எதுக்குமா, என்ன விஷயம், நிப்பாட்டுங்க அப்படின்னு. அந்த குழாய் அடியிலிருந்து வர்ற சத்தத்தை எங்கேயோ நான் கேட்டிருக்கிறேன். குழாய் அடியில் காது கொடுத்து கேட்க முடியாத சத்தம் வருது. சரியா? அப்போ நிப்பாட்டி திரும்பி பார்த்தா யார் நிற்கிறா தெரியுமா? எந்தம்மா ஆலயத்துக்குள்ள பக்தியா முழங்கால் படிட்டு அந்நிய பாஷை பேசி ஆவியில நிரம்பி அவ்வளவு சாந்த சொரூபியா இருந்தாங்களோ, அந்த அம்மா வாயிலிருந்து இப்ப என்ன வார்த்தை வருது? கேட்கக்கூடாத வார்த்தைகள் வருது. வண்டி அப்படியே நேர சபைக்கு போயிட்டு. நிறைய நேரத்தில் நாம் ஆலயத்தில் ஒரு வாழ்க்கை வாழுவோம், போதகருக்கு முன்னாடி ஒரு வாழ்க்கை வாழுவோம், ஆனா வீட்டுக்குள்ள நம்ம வாழ்ற வாழ்க்கை வேற. தெரியுமா? அதான் நான் சொல்லிட்டேன், மனுஷ முகத்தை பார்ப்பான், ஆனா உங்க இருதயத்தை கர்த்தர் பார்க்கிறார். யாரை ஏமாத்துறோம்? யாரை ஏமாத்துறோம்? ஆண்டவரே நான் பெர்ஃபெக்ட்பா, நான் ரொம்ப சூப்பர்பா, நான் கரெக்டா இருக்கிறேன்பா, ஐயோ நான் தான். நாங்க சொல்லிட்டு போயிடலாம், சூப்பருங்க, ரொம்ப நல்லதுங்களாம். ஆனா தெய்வம் உங்கள் இருதயத்தை பார்த்து கொண்டு இருக்கிறார். அவரை ஏமாற்ற முடியாது, அவரை ஏமாற்ற முடியாது. எத்தனை பேர் 2 வாழ்க்கைக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கிறோம் தெரியுமா? ஒன்னு அனலாயிரு, இல்லனா குளிராயிரு. அவ்வளவுதான் ஆண்டவர் சொல்றார். கர்த்தர் தெய்வனா கர்த்தரை பின்பற்று, பாகால் தெய்வனா பாகாலை பின்பற்று. நான் எந்த இடத்துல இருக்கிறேன்?
ஆலயத்தில் வந்தா ஒரு வாழ்க்கை, ஆலயத்தை விட்டு வெளியே போனா ஒரு வாழ்க்கை, வீட்டுக்குள்ள போனா ஒரு வாழ்க்கை, வெளியே வேலைக்கு போனா ஒரு வாழ்க்கை. யோசித்து பாருங்க. ஆண்டவர் சொல்றாரு, கரை திரை இல்லாத ஒரு பரிசுத்த ஜீவியத்தை நான் உங்ககிட்ட விரும்புறேன் அப்படிங்கிறார். நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை சுட்டி காண்பிக்கிறேன், கொஞ்சம் கவனிங்க. சங்கீதத்தின் புஸ்தகம் 19ஆம் சங்கீதம், எல்லாரும் எடுங்க பார்க்கலாம். சங்கீதம் 19 12 13 ஒருத்தர் வாசிங்க. தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? மறைந்து கிடைக்கும் பிழைகளிலிருந்து என்னை சுத்திகரியோ, மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும், துணிகரமான பாவங்களுக்கும் உமது அடியேனை விலக்கிக்காரும், அவைகள் என்னை ஆண்டு கொள்ள ஒட்டாதிரும். அப்பொழுது நான் உத்தமன் ஆகி பெரும் பாதகத்துக்கு நீங்களாயிருப்பேன். கொஞ்சம் கவனிங்களேன். 4 காரியம் இந்த வசனத்தில் எழுதப்பட்டு இருக்கிறது. ஒன்று பிழைகள், சொல்லுங்க. அடுத்து மறைவான குற்றங்கள், அடுத்து துணிகரமான பாவங்கள், அதுக்கப்புறம் பெரும் பாதகம். 4 காரியத்தை இந்த வேத பகுதியிலே ஆண்டவர் சொல்றார். எடுத்த உடனே பெரிய தப்பு வராது, நல்லா கவனிக்கணும். எடுத்த உடனே நம்ம விழப்போறது இல்லை. எடுத்த உடனே அருவருப்பான காரியத்தில், தேவனை துக்கப்படுத்துகிற காரியத்திற்குள்ளே போக போவது இல்லை. எங்க ஆரம்பிக்கும் தெரியுமா? பிழையில ஆரம்பிக்கும். முதலாவதாக பிழையில ஆரம்பித்து அந்த பிழை மறைவான குற்றத்திற்கு நேராய் தள்ளி, அதுக்கப்புறம் அது துணிகரமான பாவத்திற்கு போய் இறுதியிலே பெரும் பாதகத்திற்கு போகும். இதுக்கு நல்ல உதாரணம் தாவீது. நீங்க 2 சாமுவேல் 11ஆம் அதிகாரத்திற்கு நேராக உங்கள் வேத புஸ்தகத்தை திருப்புங்கள். நான் சொல்ற வசனத்தை நீங்க குறிச்சுக்கிறீங்க, சரியா? 2 சாமுவேல் 11ஆம் அதிகாரத்தில் முதல் வசனத்தை நீங்க பார்த்தீங்கன்னா, நான் வாசிக்கிறேன். கடைசி பகுதி, தாவீதோ எருசலேமில் இருந்து விட்டான். இது பிழை. இதுல என்னையா பிழை? ராஜாக்கள் யுத்தம் செய்ய வேண்டிய காலத்துல யுத்தத்துக்கு போகாம இவர் எங்க இருந்தாரு? வீட்டில் இருக்கிறார். அது பிழை. இதை இந்த மனுஷன் உணர்ந்து இருக்கணும். ஐயோ, இது யுத்தம் பண்ண வேண்டிய காலம், இந்த காலத்துக்குள்ள நான் யுத்தத்துக்கு போகாம வீட்டில் இருக்கிறேனே, பிழை. ஞாயிற்றுக்கிழமை ஆனா ஆராதனைக்கு வரணும். ஆராதனைக்கு வராம கல்யாண வீடு, அந்த வீடு, இந்த வீடுன்னு போனா அது என்னது? அந்த பிழை தான் கடைசியில் பெரும் பாதகத்தில் கொண்டு போய் நிப்பாட்டு. காலையிலே எந்திரிச்சா முழங்கால் படிட்டு தேவ சமூகத்தில் போய் என்ன பண்ணணும்? செபிக்கணும். வேதத்தை திறந்து வச்சு என் கூட வாசிங்க ஆண்டவரேன்னு கேட்கணும். இதை செய்யாம நல்லா தூங்கிட்டு இருந்தா அது பிழை. இந்த பிழை தான் பெரும் பாதகத்தில் நம்மளை கொண்டு போய் நிறுத்தும். ராஜாக்கள் யுத்தத்திற்கு போக வேண்டிய காலத்தில் இந்த மனிதன் யுத்தத்திற்கு போகாமல் வீட்டில் இருந்தான். பிழை ஒன்று. சரி, வீட்டுல கிடக்கிறாரு, ஆண்டவரோடு உறவாடி இருக்கலாம்ல, அப்படியே தேவ சமூகத்தில் உட்கார்ந்து இருக்கலாம்ல. இப்ப என்ன தெரியுமா பண்றாரு? அப்படியே எந்திரிச்சு மாடியில நடக்க ஆரம்பிக்கிறார். எங்க நடக்கிறாரு? மாடியில நடக்கிறார். 2ஆம் வசனத்தின் கடைசி பகுதியில ஸ்நானம் பண்ணுகிற ஒரு ஸ்திரீயை பார்க்கிறார். இது மறைவான குற்றம். பாத்தீங்களா? பிழை மறைவான குற்றத்திற்கு நேராக அவரை கொண்டு போகும். இப்ப இந்த மறைவான குற்றம் துணிகரமான பாவத்துக்கு நேராக அடுத்து கொண்டு போயிட்டு எங்க? 4ஆம் வசனத்துல அந்த பெண்ணோடு தவறான காரியத்தில் ஈடுபடுகிறார். பிழையில் ஆரம்பித்து மறைவான குற்றத்திற்கு நேராய் கொண்டு போய் துணிகரமான பாவத்திற்கு நேராக இழுத்தது. இது கடைசியில் எங்க போய் முடிஞ்சிச்சு தெரியுமா? கொலை என்கிற பெரும் பாதகத்தில் போய் முடிந்தது. 17ஆம் வசனத்துல ஏத்தியனாகிய உரியாவும் செத்தான். கொஞ்சம் யோசிங்க. ஆண்டவர் சொல்றாரு, தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும், துணிகரமான பாவங்களுக்கும் அது அடியனை விலக்கி காரும். அப்பந்தாயா நான் உத்தமனா இருக்க முடியும். சகோதரனை, சகோதரியே, தேவன் நம்மிடத்துல உத்தம குணத்தை விரும்புகிறார். வெளியே ஒரு வாழ்க்கை, உள்ள ஒரு வாழ்க்கை. இந்த வாழ்க்கை வாழ்வதற்கு ஆண்டவன் நம்மளை அழைக்கல, தெரியுமா? ஒருவேளை இப்போ இந்த மெசேஜ் கொடுத்து கொண்டு இருக்கிற இந்த நேரத்தில் ஆண்டவருடைய வருகை வரும்னா எத்தனை பேர் போறதுக்கு ஆயத்தமா இருப்போம்? யோசித்து பாருங்க. ஆனா பாட்டெல்லாம் பாடிடுவோம். அவர் வரும் நாளினில் என்னை காரமா சைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்து கொள்வார். எப்படி? அந்த உடனே ஹாய் ஓடியா ஓடியா அப்படின்னு கையை அசைச்சு நம்மளை என்ன பண்ணுவாராம்? கூட்டுக்கு வாராம். பாடிடுவோம். வந்துட்டாருன்னா முதல்ல மனதளவில் கூட நம்ம ஆயத்தம் அல்ல.
ஒருவேளை உண்மையாவே நம்ம பாட்டை கேட்ட ஆண்டவர் வந்து சரிம்மா வா நம்ம பரலோகத்துக்கு போவோம் அப்படின்னாரு என்ன சொல்லுவீங்க? என்ன ஆண்டவர், இப்போதான் வீட்டை கட்டி இருக்கிறேன், இப்போதான் ஒரு 5 பவுன் செயின் செய்ய சொல்லி கொடுத்துருக்கிறேன், இப்போதான் நிச்சயம் நடந்திருக்கு, நீங்க என்ன அதுக்குள்ள என்ன வந்து எங்க கூப்பிடுறீங்க? பரலோகத்துக்கு வான்னு கூப்பிடுறீங்களே அப்படி. தேவனுடைய வருகைக்கு நான் ஆயத்தமா இருக்கிறேனா? பரிசுத்தம். இன்னைக்கு இந்த முதல் பகுதியில் கர்த்தர் நம்ம கிட்ட விரும்புகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான காரியம் பரிசுத்தம். நான் சொல்றேன், அநேகருடைய வீட்டுக்குள்ளே ஆசீர்வாதங்கள் குறைவுபட்டு போய் கிடக்கிறதுக்கு என்ன காரணம் தெரியுமா? தேவன் விரும்புகிற சுத்தம், தேவன் விரும்புகிற பரிசுத்தம் வீட்டுக்குள்ளே இல்லை. ஒரு முறை மார்த்தாண்டத்தை தாண்டி ஒரு சபையில் 3 நாள் கன்வென்ஷன் கூட்டம், நானும் என்னுடைய மனைவியும் போயிருந்தோம். அப்போ வெள்ளிக்கிழமை இரவு அந்த கூட்டம் முடித்து சனிக்கிழமை காலை உபவாச ஜெபம் முடிந்தது. ஒரு வீட்டுக்கு ஜெபிக்க அழைத்திருந்தார்கள். அப்போ நாங்கள் 2 பேரும் அந்த வீட்டுக்கு போனோம். அந்த வீட்டுக்குள்ள கால் வைத்த உடனே உணர முடிந்தது, அந்த வீடு ஒரு விதமான இருளின் வல்லமையால் அப்படியே பாதிக்கப்பட்டு, அப்படியே ஒரு டார்க்னஸ். ஜெபிக்க ஆரம்பித்தோம். அப்போ ஆவியானவர் ஒரு காரியத்தை உணர்த்தினார். இந்த வீட்டுக்குள்ள எனக்கு பிரியமில்லாத ஒரு பொருள் இருக்கு அப்படின்னு உணர்த்தினார். உடனே நான் ஜெபத்தை முடிச்சுட்டு அந்த அம்மாட்ட சொன்னேன், அக்கா, கர்த்தருக்கு பிரியமில்லாத ஏதோ ஒரு பொருள் உங்க வீட்டுக்குள்ள இருக்கு, அதனாலதான் உங்க வீட்டுக்குள்ள இந்த சாபத்தின் வல்லமை போராடுது, தயவு செஞ்சு நீங்க அதை கொஞ்சம் அப்புறப்படுத்துங்க அப்படின்னு. அந்த அம்மா அடிச்சதுக்கு மேல அடிச்சிட்டாப்ல, என்னை பார்த்து எப்படி சொல்லிட்டீங்க தம்பி, நாங்க யாரு தெரியுமா அப்படி இப்படின்ட்டாங்க. நான் சொன்னேன், ஆண்டவர் உணர்த்தினா நான் அதை உங்ககிட்ட சொன்னேங்கான்னு. நல்ல வேளை பக்கத்தில் அவங்க கணவர் நின்று கொண்டு இருந்தா. இப்போ அவர் சொல்றார், நீ சும்மா இருமா அப்படின்ட்டு. ஆமா பிரதர், வீட்டுக்குள்ள ஒரு பொருள் இருக்கு அப்படின்னார். நான் கேட்டேன் என்னதுன்னு அப்படின்னு. நாங்கள் சில மாதத்திற்கு முன்பதாக நண்பர்களாக சேர்ந்து நாங்கள் ஒரு மாதா கோவிலுக்கு டூர் போயிருந்தோம்ப்பா. அங்கே என் நண்பன் எனக்கு அந்த கோவிலில் இருந்து ஒரு மாலை என்ன பண்ணான், வாங்கி கொடுத்தான். அந்த மாலையை வாங்கிட்டு வந்து நான் எங்கே வச்சிருக்கிறேன், என் பெட்ரூமில் பத்திரமா வச்சிருக்கிறேன் அப்படின்னா. நான் சொன்னேன், ஒரு பொருள் என் வீட்டுக்குள்ளே இருந்தால் அது ஆசீர்வாதத்தை கொண்டு வருமா சாபத்தை கொண்டு வருமாங்கிற அறிவு யாருக்கு வேணும்? ஒரு கர்த்தருடைய பிள்ளைக்கு வேணும். பொருட்களின் மூலமாய் வீட்டுக்குள்ள சாபம் வரும் அப்படிங்கிறத நீங்க அறிந்து கொள்ளுங்க. முதல்ல இதெல்லாம் நீங்க தூரத்துக்கு போட்டு உங்க வீட்டை சுத்திகரிங்கன்னு, அதுக்கப்புறம் தான் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். நம்ம வீடு எப்படி இருக்கு? நான் 2 காரியத்தை நான் பேசி முடிக்கிறேனே. ஒன்று வீட்டின் சுத்தம், இன்னொன்று இருதயத்தின் சுத்தம். ஒரு வசனத்தை வாசிக்கலாமா? எல்லாரும் எடுங்க பார்க்கலாம். உபாகமம் 23 அதனுடைய 14ஆம் வசனம். உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ரட்சிக்கவும், உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ரட்சிக்கவும், உன் சத்துருக்களை உனக்கு ஒப்புக்கொடுக்கவும், உன் சத்துருக்களை உனக்கு ஒப்புவிக்கவும், உன் பாளையத்திற்குள்ளே உலாவிக் கொண்டிருக்கிறார். உன் பாளையத்திற்குள்ளே உலாவுகிறார். கொஞ்சம் கவனிங்க பிரதர். எனக்கு விரோதமாய் மனிதர்கள் எழும்பி இருக்கிறாங்க, எனக்கு விரோதமாய் சத்துருக்கள் எழும்பி இருக்கிறாங்க, என் தொழிலுக்கு விரோதமாய், குடும்பத்திற்கு விரோதமாய், பிள்ளைகளுக்கு விரோதமாய் மந்திரங்கள் பில்லி சூனியங்கள் செய்யப்பட்டு இருக்கிறதுன்னு சொல்றோம்ல. கர்த்தர் இன்னைக்கு என்ன தெரியுமா சொல்ல விரும்புகிறார்? உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ரட்சிக்கவும், உன் சத்துருக்களை உனக்கு ஒப்புவிக்கவும். எங்க உலாவுகிறாரா சொல்லுங்க? உங்க வீட்டுக்குள்ள உலாவுகிறார். தெரியுமா? உங்க சத்துருக்களால உங்களை ஒன்றும் செய்ய முடியாது. உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற மந்திரத்தால பில்லி சூனியத்தால உங்களை ஒன்றும் செய்ய முடியாது. காரணம், என் வீட்டுக்குள்ள யார் உலாவுகிறார்? கர்த்தர் உலாவுகிறார். ஆனா அந்த வசனம் எப்படி முடியுது தெரியுமா? ஆகையால் அவர் உன்னிடத்தில் அசுசியான காரியத்தை கண்டு உன்னை விட்டு போகாதபடிக்கு உன் பானைய சுத்தமா இருக்க கடவுள். நல்லா கவனிங்க. ஆண்டவர் சொல்றாரு, உன்னை ரட்சிக்க, உன்னை தப்புவிக்க, உன்னை ஆசீர்வதிக்க, உனக்கு விரோதமாய் எழும்புகிற உன் சத்துருக்களை உன் கையிலே ஒப்பு கொடுக்க, உன் பாளையத்திற்குள்ள தொழில் பண்ணுகிற ஸ்தலத்திற்குள்ளே நான் உலாவ விரும்புகிறேன். ஆனா நான் உலாவணும் அப்படின்னா வீடு எப்படி இருக்கணும் சொல்லுங்க? நம்ம வீடு எப்படி இருக்கு? சுத்தமா இருக்கா இல்ல அசுத்தமா இருக்கா? எனக்கு ஒரு நண்பரை தெரியும், நல்ல கிறிஸ்தவ நண்பர். சரியா? ஸ்டேட்டஸ் வைப்பார். காலையிலேயே எடுத்த உடனே நல்லா சங்கீதத்தில் ஒரு வசனத்தில் ஆரம்பிப்பார். மங்களகரமாக எப்படி ஆரம்பிப்பார்? சங்கீதத்தில் ஒரு வசனத்தை போடுவார். அப்புறம் பழைய டிஜிஎஸ் தினகரன் ஐயா நல்லா பாடின ஒரு பழைய பாடலை ஒன்று போடுவார். நல்லா இருக்கும். அதுக்கு அடுத்து அப்படியே வந்தார்னா எம்ஜிஆருக்கு போயிடுவார்.
அப்படியே போயிட்டு கடைசியாக மறுபடியும் சங்கீதத்தில் ஒரு வசனத்தை போட்டு முடிப்பார். இன்னைக்கும் சொல்கிறேன், நிறைய கிறிஸ்தவர்களுடைய மொபைல் ஸ்டேட்டஸை பார்த்தா அவங்க சோகமாக இருந்தால் சினிமா பாட்டு, சந்தோஷமாக இருந்தால் சினிமா ஸ்டேட்டஸ். நான் சோகமாக இருக்கிறேன் உடனே சினிமா ஸ்டேட்டஸ், நான் சந்தோஷமாக இருக்கிற சினிமா ஸ்டேட்டஸ். அறிவில்லைன்னு அதை ஒரு புறஜாதி மனிதன் பார்ப்பான். நீ கர்த்தருடைய பிள்ளை அப்படிங்கிற அந்த உணர்வு இல்லைல்ல. ரிங்டோன், இன்னைக்கு கிறிஸ்தவ வாலிபர்களுடைய ரிங்டோன் நிறைய பேரை நான் பார்த்துருக்கிறேன், சினிமா ரிங்டோன் தான் அடிக்கும். நான் போய் கேட்டா, அப்படியாண்ணே இது சினிமா ரிங்டோனானே, எனக்கு தெரியலையானே அப்படின்னு நடிப்பான். எப்படி இருக்கு பாளையம், எப்படி இருக்கு யூஸ் பண்ற மொபைல் போன், எப்படி இருக்கு யோசித்து பாருங்க. சும்மா கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க மாட்டார். ஏன் தெரியுமா? அநேகருடைய வாழ்க்கையில நெருக்கம். பிரதர் நான் நல்லா ஜெபிக்கிறேன் பிரதர், ஆலயத்துக்கு வரேன் பிரதர், என் பிரச்சனை இன்னும் மாறல. எப்படி மாறும்? கர்த்தரால நம்ம வீட்டுக்குள்ள வர முடியலன்னா எப்படி வீட்டுக்குள்ள இருக்கிற பிரச்சனைகள் மாறும்? தரித்திரம் மாறும், சாபம் விலகும். தேவன் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார், கைகளின் கிரியைகளை வர்த்திக்க விரும்புகிறார், வீட்டுக்குள்ளே சமாதானத்தை சந்தோஷத்தை கொடுக்க விரும்புகிறார். ஆனால் என்னுடைய பாளையம் தேவன் விரும்புகிற பாளையமா இல்ல. பாளையத்திற்குள்ளே அசுத்தம், பாளையத்திற்குள்ளே அருவருப்பு. எப்படிக்கே கர்த்தர் உலாவுவார்? ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன், நீங்களா அப்படி இருக்க மாட்டீங்க, சும்மா இருந்தாலும் சொல்றேனே. நாளைக்கு என்ன கிழமை? திங்கட்கிழமை, சரியா? ஒரு திங்கள் செவ்வாய்னு வச்சுக்கிறங்க. நைட்டு ஒரு 8 மணிக்கு, எத்தனை மணிக்கு? 8 மணிக்கு உங்க வீட்டுக்கு பாஸ்டர் ஹவுஸ் விசிட்டிங் வராங்க. எத்தனை மணிக்கு வராங்க? சொல்லிட்டுலாம் வரல. சொல்லிட்டு வந்தாதான் நம்ம வீடு எப்படி இருக்கும்? சொல்லிட்டு வந்தாதான் நம்ம வீடு வேற மாதிரி இருக்குமே. சொல்லாம கொல்லாம வீட்டு வாசலுக்கு வந்தாச்சு. 8 மணிக்கு நம்ம வீட்டுக்குள்ள என்ன ஓடும்? சரி, ஏதோ ஒன்று ஓடுது, சரியா? நீங்க அப்படி பார்க்காதீங்க. 8 மணிக்கு நம்ம வீட்டுக்குள்ள ஏதோ ஒன்று ஓடுது. பாஸ்டர் வெளியே இருந்து இப்போ என்ன பண்ணுறாப்ல? கதவை தட்டுறாப்ல. நீங்கள் உடனே யாருங்கிறீங்க? அம்மா நான் தான் பாஸ்டர் வந்திருக்கிறேம்மா, ஹவுஸ் விசிட்டிங் வந்திருக்கிறேன். ஐயா பாஸ்டரா, எங்கள் வீட்டுக்கா? இப்போ எத்தனை பேர் ஓடிப்போ உடனே கதவை திறப்போம்? உடனே கை ரிமோட்டை, இந்த நேரம் பார்த்து இந்த ரிமோட்டு கிடைக்கல, ரிமோட்டை எடுப்போம். அப்போ தான் அது வரைக்கும் வேற பாட்டு ஓடும். இப்போ சோத்திரம் இயேசுநாதா உமக்கென்றும் சோத்திரம் இயேசுநாதா. ஓகே, சேனலை மாற்றியாச்சு. அப்படி திரும்பி பார்த்தா சோபா ஃபுல்லாக அழுக்கு துணியும் கிடக்கும், தோச்ச துணியும் கிடக்கும். அவ்வளோத்தையும் மொத்தமாக அள்ளு, எந்த ரூம் திறந்திருக்கோ அந்த ரூமில் போட்டு கதவை மூடி அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுவோம்? கதவை திறப்போம். இப்போ நான் என்ன தெரியுமா கேட்குறேன், அவர் வெளியே நிற்கும் பொழுது, ஒருவேளை உங்கள் வீட்டுக்குள்ள டிவியில் எதுவும் ஓடாது, கிறிஸ்தவத்தை தவிர வேற எதுவும் ஓடாது நான் நம்புகிறேன். ஒருவேளை நைட்டு ஒரு நாடகம் ஓடுது, ஒரு காமெடி ஓடுது, ஒரு படம் ஏதோ ஒன்று ஓடிட்டு இருக்குன்னு வைங்களேன், இந்த சத்தம் வெளியே இருக்கக்கூடிய போதகரின் காதுல விழுந்திருக்குமா விழாதா? சொல்லுங்க, விழுந்திருக்கும்ல. அப்ப நீங்க என்ன தெரியுமா பண்ணணும்? சேனல் மாத்தக்கூடாது. இன்னைக்கு நான் சொல்லி தர்றதை ஃபாலோ பண்ணுங்க. என்ன பண்ணக்கூடாது? சேனலை மாத்தாதீங்க, நாடகம் ஓடட்டும். அப்படியே பாஸ்டர் உள்ள கூட்டிட்டு வாங்க, அவர் அப்படியே பார்ப்பாரு, இன்னும் டிவி ஓடுது. அப்படியே கொண்டு வந்து அவர் சோபால உட்கார வைங்க. அவர் சொல்லுவாரு, ஏமா உன் வீட்டுக்கு நான் ப்ரேயர் பண்ண வந்திருக்கிறேம்மா. பாஸ்டர் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இப்போ ஒரு விளம்பரம் போடுவான், இந்த விளம்பரத்தில் என்ன பண்ணுங்க சொல்ல வேண்டியதானே. ஏன் சொல்ல மாட்டேங்கிறோம்? எனக்கு ஒரு அறிவு இருக்கு, என் வீட்டுக்குள்ளே ஒரு தேவ ஊழியர் வந்தால் இதெல்லாம் ஓடக்கூடாதுங்கிற அறிவு இருக்கு. அதே நேரத்தில் எனக்கு ஒரு அறிவு இல்லை, 24 மணி நேரமும் உலகத்தின் முடிவு பரியந்தமும் இயேசு என் வீட்டுக்குள்ள இருக்க விரும்புகிறார். அப்ப என் வீடு சுத்தமா இருக்கணுங்கிற அறிவு இல்லை. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள். சும்மா நெருக்கத்தை கொடுக்க மாட்டார், சும்மா தரித்திரத்தை கொடுக்க மாட்டார். கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார், நான் உன் வீட்டுக்குள்ள வந்தா உன் வீடு மாறும், நான் உன் வீட்டுக்குள்ள வந்தா ரட்சிப்பு வரும், நான் உன் வீட்டுக்குள்ள வந்தா உன் சத்துருக்களை உன் காலுக்கு கீழே நான் ஒப்பு கொடுப்பேன், நான் உன் வீட்டுக்குள்ள வந்தா உன்னை ஆசீர்வதிப்பேன். ஆனா நான் என்ன தெரியுமா பண்றேன்? கதவை மூடி வச்சிருக்கிறேன். சரிமா? இதோ வாசற் படியில நின்று தட்டை மட்டும் தான் செய்வார், உடைக்கலாம் மாட்டார். திறந்தாதாங்க உள்ள வருவா. வீட்டை முதல்ல போய் சுத்தப்படுத்துங்க. கர்த்தர் அருவருக்கிற பொருள் இருக்கா? இல்ல பிரதர், அங்க இருந்து வாங்கின பிரதர், இந்த ஃப்ரெண்டு கொடுத்தாங்க பிரதர். ஒரு தேவ பிள்ளைக்கு தெளிவான ஒரு ஞானம் வேணும். பொருட்களின் மூலமாய் வீட்டுக்குள்ளே சாபமும் வரும், ஆசீர்வாதமும் வரும் என்கிற ஞானம். வீட்டை சுத்தப்படுது. அடுத்து ஆண்டவர் சொல்றாரு, பரிசுத்தம் அப்படிங்கும் பொழுது என்ன தெரியுமா? நம்முடைய சரீரத்தை தகன பலியாக எங்க ஒப்பு கொடுக்கணும்? கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கணும்.
எபிரேயர்ல வாசிக்கிறோம்ல, சர்வாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? அதை அப்படியே பிரிச்சு பார்த்துடலாம், அவ்வளவுதான். சர்வாங்க தகன பலினா சர்வ அங்க தகன பலி. என் சர்வ அங்கத்தையும் பலிபீடத்துல தகனிப்பதற்கு ஒப்பு கொடுக்கிறேன். ஒரு தேவ பிள்ளை காலையில் எந்திரிச்சோன்னா முழங்கால போட்டு, ஆண்டவரே என் சிந்தையை ஒப்பு கொடுக்கிறேன், என் கண்களை ஒப்பு கொடுக்கிறேன், என் காதை ஒப்பு கொடுக்கிறேன், என் நாவை ஒப்பு கொடுக்கிறேன், என் இருதயத்தை ஒப்பு கொடுக்கிறேன், என் கைகளை ஒப்பு கொடுக்கிறேன், கால்களை ஒப்பு கொடுக்கிறேன். ஒப்பு கொடுக்கணும். நம்ம இதெல்லாம் பண்றதே இல்லையே. காலையில எந்திரிச்சோன்னா மளிகை கடை லிஸ்ட் மாதிரி என்ன பண்றோம்? நேரம் ஒரு பெரிய லிஸ்ட்டை கொண்டு போறோம். போயிட்டு, ஆண்டவரே எனக்கு அதை தாரும், இதை தாரும், என் பிள்ளைகளுக்கு அதை செய்யும், அப்படி வேணும், இப்படி வேணும், வேலை வேணும், குழந்தை வேணும், அது வேணும், எல்லா காரியத்தை சொல்லி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். நல்ல முடிச்சுட்டு வந்தாச்சு. உங்க சரீரத்தை, உங்க சரீரத்தின் அங்கத்தை பலிபீடத்தில் வைக்க பழகுங்க. சும்மா வராது பரிசுத்தம். காலையிலே முழங்கால நின்று, ஆண்டவரே என் கண்களை ஒப்பு கொடுக்கிறேன், என் காதை ஒப்பு கொடுக்கிறேன், தீயவைகளை பேசுகிற என் நாவை ஒப்பு கொடுக்கிறேன், ஆண்டவரே தேவையற்றவைகளை சிந்திக்கிற என் இருதயத்தை ஒப்பு கொடுக்கிறேன், கைகளை ஒப்பு கொடுக்கிறேன், கால்களை ஒப்பு கொடுக்கிறேன். அக்னியை இறக்குங்கப்பா, எரிச்சிருங்க ஆண்டவரே. காலையிலே பலிபீடத்தில் ஒப்பு கொடுக்கணும். அதுதான் உத்தமம். ஆண்டவரன் அப்படி சோதிச்சு பார்ப்பார். உன்கிட்ட ஒரு பழுதும் இல்லப்பா, உன்னை உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை நான் சோதிச்சிட்டேன், உனக்குள்ள ஒரு பழுதும் இல்லை, நீ உத்தமன்னு சொல்லணுமே. சொன்னாத்தானே ஆசீர்வாதம் வரும். அவர் என்னை அங்கீகரித்தால் தானே ஆசீர்வாதம் என் வீட்டுக்குள்ள வரும். முதல்ல வீட்டை சுத்தப்படுத்துங்க. ரெண்டாவது, இந்த இருதயத்தை நம்ம சுத்தப்படுத்தணும். ஏன் தெரியுமா? எல்லாவற்றை பார்க்கிலும் ரொம்ப மோசமானது எது சொல்லுங்க. இப்ப நீங்க என்ன யோசிக்கிறீங்க யாருக்காவது தெரியுமா? நீ எப்பண்டா முடிப்ப? எனக்கு என்ன இருக்கு, அடுத்து ஏகப்பட்ட வேலை இருக்கு, நான் வீட்டுக்கு 8 மணிக்கு போகணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும், நீ எப்போ முடிப்ப? இப்படி கூட நீங்க யோசிக்கலாம். என்னையே கவனிக்கிற மாதிரி இருக்கும். ஆனா சிந்தனை ஃபுல்லா இப்போ உங்களுக்கு எங்க இருக்கும்? வேற எங்கெங்கயோ ஓடிக்கிட்டே இருக்கும். நாளைக்கு அந்த கடன்காரங்க வருவாங்க, என்ன பண்ண, இந்த பிரச்சனை. அப்படி யாராவது உள்ள உட்கார்ந்து இருக்கிறீங்களா? பிரச்சனைகள், தேவைகள், நெருக்கங்கள். நான் உங்களுக்கு ஒரு சின்ன உதாரணத்தை சொல்லட்டா? இப்ப சமீபத்தில் என்கிட்ட கர்த்தர் பேசினது. கர்த்தர் தமக்கு பிரியமானவனுக்கு என்ன கொடுக்கிறாராம்? நித்திரை கொடுக்கிறார் அப்படின்னு ஒரு வசனம் இருக்குல்ல. ஆக்சுவலாக அந்த வசனத்துக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? யாராவது ஒருத்தர் இப்போ செய்தி கொடுக்கும்போது தூங்கிட்டீங்கன்னு வைங்களேன், உனக்கு என்னப்பா, நீ கர்த்தருக்கு பிரியமானவன், உனக்கு ஆண்டவர் நல்ல தூக்கம் கொடுக்கிறாருமல்ல, அது அர்த்தம் கிடையாது. ஆக்சுவலாக அந்த வசனத்துக்கு அர்த்தமே வேற. நீங்கள் ஆங்கில வேதாகமம் இல்லை மூல மொழிபெயர்ப்புகள் இருந்தால் நீங்கள் பேல வாசித்து பாருங்க. என்ன அர்த்தம் தெரியுமா? ஒரு மனிதன் கர்த்தருக்கு பிரியமானவனாய் இருந்தால் அவன் உறங்கும் பொழுது கூட அவனுடைய தேவையை கர்த்தர் சந்திப்பார். அல்லேலூயா. நம்ம தேவைக்காக ரொம்ப அல்லோல் படுறோம்ல, பண தேவை இருக்கு, பயங்கர அப்படியே ப்ரெஷர் அப்படி இருக்கு. ஆண்டவர் சொல்றாரு, நீ எனக்கு பிரியமா இருந்து பாரு, நீ படுத்து உறங்கினாலும் உன் தேவையை என்னால் என்ன பண்ண முடியும்? சந்திக்க முடியும். எனக்கு இந்த மாதத்துல பயங்கரமான ஒரு நெருக்கடி. நான் ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டேன். அதை நான் 3வது செய்தியில் நான் சொல்லுவேன். ஒருவேளை அங்கே வர்றவங்களுக்கு, கர்த்தர் எனக்கு ஒரு அடையாளத்தை கொடுத்தார் என் வீட்டை கட்டுவதற்கு. நான் அந்த வார்த்தையை மீறி பேங்க்ல லோனை போட்டு என்ன பண்ணிட்டேன், கடனை வாங்கி ஒரு 16 லட்சம் கடனை வாங்கியாச்சு. வாங்கி வீட்டை கட்டி மாதம் மாதம் நான் இஎம்ஐ கட்டணும். ஆண்டட்ட ஒப்பு கொடுத்து மன்னிப்பு கேட்டு அப்படியே போயிட்டு. ஆனால் இந்த மாதம் ஆரம்பித்த உடனே பயங்கர நெருக்கம், பயங்கர மன கஷ்டம். லோனை கட்டணும், ஜொல்லுக்கு 20,000 ரூபாய் திருப்பி வைக்கணும். போதாக்கு வரைக்கும் நம்ம தூத்துக்குடியில் என் பைக்கை சர்வீஸ் விட்டுருந்தேன், அதுக்கு ஒரு 15,000. பயங்கர நெருக்கடி. ஒரு 2-3 நாள் ரொம்ப சோர்வு. அப்பதான் இந்த வசனத்தை கொண்டு கர்த்தர் பேசினீங்க, வா நீ அலைஞ்சு உன் தேவை என்ன பண்ண போறதில்லை, சந்திக்க போறதில்லை. காலையில் ஒரு ஷிஃப்ட், நைட்டு ஒரு ஷிஃப்ட், பார்ட் டைம் ஜாபு, அங்கே போகலாமா இங்கே போகலாமா, நைட்டு வீட்டில் உட்காந்து ஒன்றும் விருதா. நீங்கள் அதிகாலையில் எழுந்து நேரப்பட வேலையில் தரித்து வருத்தத்தின் அப்பத்தை சாப்பிடுகிறது விருதாப்பா. நீ எனக்கு பிரியமா நடந்துக்க, நீ படுத்து தூங்கினாலும் உன் தேவையை நான் சந்திப்பேன். இன்னைக்கு நிறைய பேர் உள்ள தேவையை குறித்த கவலையோடு உள்ள உட்கார்ந்து இருக்கிறீங்க. எப்படி தேவைகள் சந்திக்கப்படும்? நாளை தினத்தில் நான் என்ன பண்ண போறேன்? உங்களுக்கு தான் இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீ எனக்கு பிரியமாய் நட, உன் தேவையை நான் சந்திப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. அப்போ நான் பிரியமா தான் இருக்கும். என் இருதயம் எப்படி இருக்கு? திருக்குள்ளதும் இருக்குதா? ஒரு வசனத்தை வாசிக்கலாமா? மார்க் 7க்கு எடுங்க, வேகமா எடுங்க. இதை வாசித்து நம்ம ஜெபிக்க போறோம். மார்க் 7ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். மனுஷனுக்குள்ளே இருந்து புறப்படுகிறது மனுஷனை தீட்டுப்படுத்தும்,
எப்படி எனில் மனுஷருடைய இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகளோ. கவனிங்களேன், நிறைய இருக்கு. இங்க இருந்து கலாத்தியர் வரைக்கும் எழுதி வச்சிருக்கிறார் ஆண்டவர். நான் சொல்ற மாதிரி நம்ம உள்ள இருந்து என்ன வருது சொல்லுங்க. யாருக்கு விரோதமா என்ன பண்ணலாம், எதை பேசலாம், எந்த குடும்பத்தை குறித்து என்ன பண்ணலாம், வீட்டுக்குள்ள குடும்பத்துக்குள்ள உறவுக்குள்ள ஒரு தேவ பிள்ளைக்குள்ள என்ன சிந்தனை இருக்கக்கூடாது, பொல்லாத சிந்தனை இருக்கக்கூடாது. ஒன்று. அடுத்து பாருங்க, விபச்சாரங்களும் வேசித்தனங்களும். நல்ல வேலை, என்கிட்ட என்ன கிடையாது, விபச்சாரமும் கிடையாது, என்கிட்ட வேசித்தனமும் கிடையாது, உண்மையா இல்லை. ஆனால் நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய உடன்படிக்கை பழைய உடன்படிக்கையா புதிய உடன்படிக்கையா? எந்த உடன்படிக்கை? சத்தமா சொல்லுங்க. குழப்பமா? அதுல புது உடன்படிக்கையில தான் நம்ம இருக்கிறோம். சரியா? திருவிருந்து ஆராதனையிலே ஒவ்வொரு முறையும் சொல்லப்படுகிற வார்த்தை, இந்த ரத்தம் அநேகருடைய பாவங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய புது உடன்படிக்கைக்குரிய ரத்தமா இருக்கிறது. என்றைக்கு இயேசு சிலுவையில் ரத்தத்தை சிந்தினாரோ அன்றைக்கு புது உடன்படிக்கை அவங்களுக்கு வந்துட்டு. சரியா? பழைய உடன்படிக்கை ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் உடல் ரீதியாக பாவம் செய்தால் அது விபச்சாரம். புது உடன்படிக்கை ஒரு ஆண் பெண்ணையோ அல்லது ஒரு பெண் ஆணையோ இச்சையோடு பார்த்தாலே வேதம் சொல்லுகிறது விபச்சாரம் செய்து ஆயிற்று. எப்படி ஐயா? புது உடன்படிக்கை ரொம்ப ஈஸின்னு சொன்னாங்க. ஈஸி தான், ஆனா பரிசுத்தத்துல டாப்ல கொண்டு வந்து நிப்பாட்டிட்டார். அல்லேலூயா. அப்ப பாருங்க, அப்படிதான் இந்த வசனத்தை புது உடன்படிக்கையின் கண்ணோட்டத்தில் என்ன பண்ண போறோம், நம்ம பார்க்க போகிறோம். ஆமென். சரி, இப்போ நான் ஒரு 2 பேரை எழுப்ப போறேன். ஒரு 2 குட்டி பிள்ளைங்க இருக்காங்க, அந்த பிள்ளைங்களை எழுப்பி விட்டு, சரியா, இப்போ நான் என்ன செய்தி கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி கேட்க போறேன். ஏன்னா அவங்க 2 பேரும் ஆரம்பிச்சதுலேருந்து என்ன கவனிக்கவே இல்லை. சரியா? மாறி மாறி அப்படியே பேசிக்கிட்டே இருக்கிறாங்க, நானும் அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தேன். சரியா? இந்த 2 பாயிண்ட் முடிச்ச உடனே எழுப்பி விட்டுருவேன். சரியா? அது அவர்களுக்கு தெரியும், இப்போ நான் யாரை சொல்றேன் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தெரியும். எழுப்பி விட்டு நான் என்ன பாயிண்ட்லாம் சொன்னேன் அப்படின்னு சொல்லுங்க அப்படிமே. அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறீங்க. பெரிய ஆட்களுக்கும் உண்டானா பெரிய ஆட்களுக்கும் உண்டு. நீங்கள் பின்னாடி சிரிச்சு கிரிச்சு பேசுனீங்க அப்படின்னா நான் எழுப்பி விட்டுருவேன். சரியா? எழுப்பி விட்டு இப்போ ஏன் பேசுனீங்க அப்படிங்குவேன். சரியா? கவனிங்க. விபச்சாரங்கள், வேசித்தனங்கள், கொலைபாதகம். நல்லா இந்த சொன்னதில் மற்ற காரியங்கள் கூட அப்பப்போ எட்டி பார்க்குது. நான் யாரையும் என்ன பண்ணல இது வரைக்கும், கத்தியை எடுத்து குத்தி என்ன பண்ணல, ஆனால் டெய்லி வார்த்தையில கொலை பண்ணுறோம். வீட்டுக்குள்ள மருமகளை கொலை பண்ணுறோம், மாமியாரை கொலை பண்ணுறோம். எப்படி உங்கள் வாயின் வார்த்தைகள் சூப்பராக இருக்கா பிரதர்? என் வாயிலிருந்து அப்படியே பக்தி விருத்திக்கு ஏதுவான வார்த்தையாக வருது பிரதர். யாராவது என்கிட்ட வந்து 5 நிமிஷம் பேசினா ரட்சிக்கப்பட்டுருவாங்க பிரதர். அப்படியா? குறை சொல்கிற வார்த்தை, காயப்படுத்துகிற வார்த்தை, கேவலமாய் பேசக்கூடிய வார்த்தை. என்ன வார்த்தை பேசுகிறோம்? ஆகாத சம்பாஷணைகள் நம்ம வாயிலிருந்து வருதா? கர்த்தர் சொல்றார், கெட்ட வார்த்தை ஒன்றும் உன் வாயிலிருந்து வந்துடக்கூடாதுங்கிறார். நம்ம வாயிலிருந்து என்ன வார்த்தை வருது? வீட்டுக்குள்ள சண்டை. யோசித்து பாருங்க. நான் இதெல்லாம் ரொம்ப டீப்பாக நான் பேசவில்லை, நான் உங்களுக்கு ஒவ்வொரு பாயிண்டாக சொல்கிறேன், புரிஞ்சுக்கிறேன். ஒரு கர்த்தருடைய பிள்ளை சுத்திகரிக்க வேண்டிய காரியத்தை ஆண்டவர் சொல்றாரு. அடுத்து பாருங்க, களவு. அதுக்கப்புறம் என்ன ஆசை? பொருளாசை இருக்கா? பொருட்கள் மேல கண்ணு போச்சுனா போச்சையா அபிஷேகம். ஃபாதர் எழுதி வச்சிருக்கிறார். பொருளாசை. நம்ம வீட்டில் ஃபேன் ரிப்பேர் ஆகிருக்கும், ஹஸ்பண்ட் வந்து அப்போ தான் கஷ்டப்பட்டு செலவு பண்ணி ஃபேனை மாட்டுவார். அதே நேரம் பக்கத்து வீட்டில் ஏசியை மாட்டுவாங்க. நம்ம கண்ணு எங்கே இருக்கும்? அந்த வீட்டில் ஏசியை மாட்டுறாங்க, நீங்கள் இப்போ தான் எதை மாட்டுறீங்க? ஃபேனை என்ன பண்ணுறீங்க? மாட்டுறீங்க. சில பேரை நான் பார்த்துருக்கிறேன், ஒரு ஐஃபோன் வாங்கி பாக்கெட்டில் வச்சுருப்பாங்க. அடுத்த மாடல், அந்த 14, 15 அடுத்த மாடல் வந்துட்டு அப்படின்னா உடனே அதை கொண்டு போய் கொடுத்து அதில் ஒரு 20,000, 30,000 லாஸ் ஆகும். ஆனால் அது அவங்களுக்கு பெருசு கிடையாது. அவங்களுக்கு என்ன வேணும்? அடுத்த மாடல் என் பாக்கெட்டில் இருக்கணும். அதுக்கு பேர் என்னது? என்னது? பொருள் ஆசையில் இருக்கிறீங்களா? தயவு செஞ்சு சொல்கிறேன், நம்மளாம் வந்து ஆவிக்குரியவர்கள். அதனால தான் நான் உங்களுக்கு இதை ரொம்ப டக்கு டக்குன்னு அப்படி நான் சொல்கிறேன், புரிஞ்சுக்கிறேன். நிறைய பேருக்கு பொருள் ஆசை. நிறைய வீட்டுகளில் கடன் ஏன் வந்துட்டு தெரியுமா? பொருள் ஆசை. நம்ம வீட்டில் ஃப்ரிட்ஜ் இல்லை, வாங்கி போடு. நம்ம வீட்டில் வாஷிங் மிஷின் இல்லை, வாங்கி போடு. நம்ம வீட்டுக்கு ஏசி இல்லை, எல்லாத்தையும் இஎம்ஐயில் வாங்கி போடுங்க. அப்புறம் வீட்டுக்குள்ள என்ன தான் வரும்? கடனில் தான் உட்காந்துருப்போம், நிம்மதி போயிடும். பொருள் ஆசை. அப்புறம் துஷ்டத்தனம், கபடு, காமவிகாரம், மண்கண், தூஷணம், பெருமை அப்படிங்கிறார். எத்தனை பேருக்குள்ள பெருமை இருக்கு? ஆவிக்குரிய பெருமை இருக்கு பார்த்தீங்களா? அது ரொம்ப டேஞ்சர். நான் யார் தெரியுமா? நான் எப்படிப்பட்டவன் தெரியுமா? இதெல்லாம் ரொம்ப டேஞ்சர். ரட்சிக்கப்பட்டவர்கள் ரட்சிக்கப்படாதவர்களை பார்த்து ஒரு நாளும் பெருமைப்படக்கூடாது. நீ எல்லாம் இன்னும் ரட்சிக்கப்படவே இல்லை, உன்னெல்லாம் என்னத்தை செய்ய? நான்லாம் ரட்சிக்கப்பட்டு 20 வருஷம் ஆயிட்டு. அந்த பெருமைக்கு கர்த்தர் வந்து பயங்கர விரோதி. கொஞ்சம் யோசித்து பாருங்க. நிறைய நேரத்தில் என் இருதயத்திற்குள்ள இருந்து தேவனை துக்கப்படுத்தக்கூடிய காரியங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக வந்து கொண்டே இருக்கு.
பெருமை. சரி வாங்க இன்னும் கொஞ்சம் சில காரியத்தை பார்த்துலாமா? கலாத்தியர் வாங்க, கலாத்தியர் 5 வாங்க, 5:19. மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாய் இருக்கின்றன, அவையாவன விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லி சூனியம். இப்போ நான் உங்களுக்கு ஒரு குடும்பத்தை அறிமுகப்படுத்த போறேன். எதை அறிமுகப்படுத்த போறேன்? ஒரு ஃபேமிலி. என்ன ஃபேமிலி தெரியுமா? பகை, விரோதம், வைராக்கியம், கோபம், சண்டை, பிரிவினை. இந்த 6ம் ஒரு குடும்பம். சொல்லுங்க, இந்த 6ம் என்னது? பகை இருக்கிற இடத்துல விரோதம், விரோதம் இருக்கிற இடத்துல வைராக்கியம், வைராக்கியம் இருக்கிற இடத்துல கோபம், கோபம் இருக்கிற இடத்துல சண்டை, சண்டை இருக்கிற இடத்துல பிரிவினை. எப்படி நமக்குள்ள எல்லாம் இருக்கா? எத்தனை பேர் சொல்ல முடியும், பிரதர் ஒருத்தர் மேலே எனக்கு கசப்பே இல்லை பிரதர்? அல்லேலூயா. ஆளே இல்லையா? எப்படி? அந்த மூஞ்ச பார்த்தாலே எனக்கு அப்படி கோபம், எரிச்சல் பத்திக்கிட்டு வருதுன்னு. செத்தாலும் அவன் வீட்டுக்கு என்ன பண்ண மாட்டேன், அடித்து சொல்றேன், பலிபீடத்தில் நின்று சொல்றேன், நாம் பரலோகத்துக்கு போறதே கிடையாது. எழுதி வச்சுக்கிறீங்க. இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் போட்டு தரேன், சீல் குத்தி தரேன். ஒரு மனிதன் கோபத்தோடு, பகையோடு, கசப்போடு, வெறுப்போடு இந்த உலகத்தில் தன் ஓட்டத்தை முடித்தால் கண்ணை திறக்கும் பொழுது பத்திரமா நரகத்தில் இருப்பான். யாருக்காவது டவுட்னா பவுல் கிட்ட போய் கேட்கணும். பவுல் எழுதி வச்சிட்டாரு, பகை, விரோதம், கோபம், வைராக்கியம், பிரிவினை, சண்டை இருக்கிறவன் பரலோக ராஜ்யத்தை எட்டி பார்க்க முடியாது. நீங்க எப்படி இருக்கிறீங்க? போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை என்ன செய்தி கொடுத்தாங்கன்னு ஒரு ஆளை எழுப்பி கேட்கறேன்னு வைங்களேன். போன வாரம் தானே தம்பி, ஐயோ ரொம்ப சூப்பராக பேசினாங்க, ஐயோ ரொம்ப நல்லா இருந்துச்சு அவரு. ஆனால் கடைசி வரைக்கும் செய்தி சொல்ல மாட்டோம், இப்படியே சொல்லி முடிச்சுட்டு போயிடும். தூங்கிட்டு இருக்கிற உங்களை தட்டி எழுப்பி, இந்த 10 வருஷத்துக்கு முன்னாடி கொலாய் அடியில உன்னை அவ என்ன சொன்னா, அவ தானே, அந்த பொம்பளை தானே, ஒரு வார்த்தை மாறாது, படபட படபடன்னு எல்லாத்தையும் ஒப்பிச்சுட்டு படுத்துரும். அப்ப இருதயம் ஃபுல்லா கசப்பு அப்படி அள்ளி வச்சுக்கிட்டு, அப்புறம் இங்க வந்து நல்லவரே வல்லவரே, ஒரே ஊற்று கண்ணில் இருந்து தித்திப்பும் கசப்புமான தண்ணீர் சுரக்காதுமா? கவனம். நான் என்ன தெரியுமா நினைக்கிறேன், நான் பரிசுத்தமா இருக்கிறேன் பிரதர், நான் பெர்ஃபெக்ட்டா இருக்கிறேன் நினைக்கிறேன். என்னைக்கும் வேதத்தோடு நம்மை ஒப்பிட்டு பார்க்கணும். வேத வசனம் ஒரு கண்ணாடி. ஆண்டவர் சொல்றாரு, பகை இருக்கா, கோபம் இருக்கா, கசப்பு இருக்கா, வைராக்கியம் இருக்கா, சண்டை இருக்கா, பிரிவினை இருக்கா? யோசித்து பாருங்க, இருக்குதா? இங்க வேணா 3ஆம் நாள் ஜப கூட்டத்தில் வேணா சொல்லலாம், அன்னாருடைய பக்தி வாழ்க்கை, அம்மாளுடைய பக்தி வாழ்க்கை. ஆனா நம்ம எங்க தான் இருப்போம்? எங்க இருப்போம்? பரலோகத்தில். நான் நிறைய துக்க நிவர்த்தி ஜப கூட்டத்துக்கு செய்தி கொடுக்க போயிருக்கிறேன். சரியா? வேற வழி இருக்காது. அங்க பாதி நேரத்தில் பாதி பொய் தான் பேச வேண்டியிருக்கும். ஆமாவா இல்லையா? உங்களுக்கு ஒரு சின்ன காரியம் சொல்றேனே. அமெரிக்காவை எடுத்துக்குவோம். எந்த ஊரு சொல்லுங்க? அமெரிக்காவில் ஒருத்தர் இருக்கிறார். அவர் வந்து நல்ல கிறிஸ்தவர், ஆனா ஆலயத்துக்கே போக மாட்டார். அவர் யாரு? ஆலயத்துக்கே போக மாட்டார், காணிக்க கொடுக்க மாட்டார், தசம பாகம் கொடுக்க மாட்டார், செபிக்க மாட்டார், வேதம் வாசிக்க மாட்டார், நல்ல சினிமா பார்ப்பார், தண்ணி அடிப்பார், சிகரெட் பிடிப்பார், எல்லா கெட்ட பழக்கமும் இருக்கு. ஆனா அவர் யாரு சொல்லுங்க? அவர் கிறிஸ்தவர். அவர் இறந்துட்டார். அமெரிக்காவில் இருக்கிற சபையில் வச்சு அடக்க ஆராதனை முடிஞ்சிட்டு. இப்போ அடக்க ஆராதனைக்கு உதாரணத்துக்கு இப்போ நம்ம பாஸ்டர் தான் செய்தி கொடுக்க போயிருக்கிறாங்கன்னு வைங்களேன். அங்கே போய் மைக் எடுத்து, மரித்து போன இந்த சகோதரரை குறித்து எனக்கு நல்லா தெரியும், இவர் ஆலயத்துக்கு வந்ததே கிடையாது, இவருக்கும் கர்த்தருக்கும் சம்பந்தமே இல்லை, இவன் ஒரு துன்மார்க்கன், இந்த துன்மார்க்கன் நரகத்தில் இருப்பான், பேச முடியுமா? எல்லாம் தெரிஞ்சாலும் என்னதான் பேச முடியும்? அன்னாருடைய பக்தி வாழ்க்கைக்காக நம்ம கர்த்தரை சோத்தரிப்போம். நல்ல போராட்டத்தை போராடினார், ஓட்டத்தை. அவங்க மனைவி ஆச்சரியமா பார்ப்பாங்க, நம்ம வீட்டுக்காரரா, நம்மளை குறிச்சா இப்படி பேசுறாங்க? வேற வழி கிடையாது. உலகம் இப்படிதான் பேசி ஆகும். ஆனா கர்த்தர் அப்படி பேச மாட்டார். கர்த்தர் இடம் கொடுக்க மாட்டார். சரியா? நல்ல கசப்போட சண்டை போட்டுக்கிட்டு, பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்ட சண்டை போட்டுட்டு, ஒரு அடி நிலத்துக்கு சண்டை போட்டுக்கிட்டு, வாழ வந்த மருமக கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு, மாமியார் கிட்ட சண்டை போட்டுட்டு, வீட்டை பிரிச்சு கணவரை தனியா கூட்டிட்டு போயிட்டு, பெற்றோரை கொண்டு போய் வேற எங்கேயாவது விட்டு, இப்படிலாம் வாழ்ந்தோன்னா பரலோகமே என் சொந்தமே. ஆண்டவர் சொல்வார், வாய்ப்பு இல்லப்பா உனக்கு. என்ன இல்லை? உனக்கு வாய்ப்பு இல்லை. நான் உனக்கு டிக்கெட்டை எங்க புக் பண்ணிட்டேன்? ரிசர்வேஷன் நரகன்றுவா. தயவு செஞ்சு சொல்றேன், சுத்திகரி. இன்னும் ஒரே ஒரு காரியத்தால பார்க்கலாமா? 21 முதல் வார்த்தை என்ன தெரியுமா சொல்லுது?
பொறாமை. அங்க இயேசு ஒரு வார்த்தை சொன்னார். என்ன வார்த்தை? பெருமை. இப்ப பவுல் ஒரு மை சொல்றார். என்ன மை? நான் கேட்கிறேன், எத்தனை பேருக்குள்ள பொறாமை இருக்கு? அது எப்படி கை தூக்கும்? பிரதர் பொறாமலாம் இல்லை பிரதர். சாச்சா, உங்களுக்கு ஒன்று சொல்றேன், யாராவது உங்களை பார்த்து பொறாமப்பட்டாங்கன்னு வைங்களேன், எழுதி வச்சுக்கிறங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சிட்டாருன்னு அர்த்தம். ஐயா நேத்து வரைக்கும் நல்லா இருந்தாங்க ஐயா, இன்னைக்கு மூஞ்ச தூக்கிட்டு போறாங்க, சந்தோஷப்படுங்க, கர்த்தர் உங்களை உயர்த்த போறார். நீங்க பைக் வாங்கினா, வீடு கட்டினா, பொருள் வாங்கினா, அதை செஞ்சா இதை செஞ்சா, கர்த்தர் உங்களை ஊழியத்தில் பயன்படுத்தினா கட்டாயம் 4 பேர் என்ன செய்வான்? பொறாமையோடு எழும்புவார்கள். அதே நேரம் நீங்க பொறாமப்பட்டுட்டீங்கன்னு வைங்களேன், புல் ஸ்டாப் வச்சிருவார். ஒரு பெரிய பாறாங்களை கொண்டு வந்து வச்சிருவார். இதுக்கப்புறம் நீ முன்னேறவே முடியாது. 10 வருஷம் ஆனாலும் இங்கேயே தான் இருக்கும். பொறாமை எலும்புருக்கி. ஒரு சின்ன உதாரணம் சொல்லி நான் முடிக்கிறேன். எத்தனை பேர் பால் காய்ப்பு வீட்டுக்கெல்லாம் போயிருக்கிறோம்? பால் காய்ப்பு வீடுனா புரியுதா? புதுமனை புகுவிழா, வீடு கிரக பிரவேசம், வீடு பிரதிஷ்டை, பல பேர். சரியா? இப்போ நம்ம சபையை சார்ந்த ஒரு அண்ணன் ஒரு வீடு கட்டி இருக்கிறாங்கன்னு வைங்களேன். ஒரு 1 கோடிக்கு வீடு கட்டிட்டாங்க. எத்தனை கோடிக்கு? 1 கோடி ரூபாய்க்கு வீடு கட்டியாச்சு. இப்போ உங்க எல்லாரையும் மதிச்சு இன்விடேஷன் கார்டு கொடுத்தாச்சு. இப்போ நம்மளாம் எங்க போறோம் சொல்லுங்க? அந்த பால்காய் வீட்டுக்கு. அந்த பிரதர் வீட்டு வாசல்ல நிக்கிறார். நீங்க அப்படி போய் நின்று அப்படி வீட்டை பாக்குறீங்க. பார்த்துட்டு அந்த பிரதர்ட்ட, தம்பி நீ இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டதுக்கு ஆண்டவர் உனக்கு நல்ல வீட்டை கட்டி கொடுத்துருக்கிறாருப்பா அப்படின்னு சொல்றீங்க. அவரும் ரொம்ப சந்தோஷங்கா, இங்க உள்ள போங்க அப்படிங்கிற. இப்போ நம்ம எங்க போறோம்? வீட்டுக்குள்ள காலை வச்சு உள்ள போறோம். உள்ள போனா அப்படியே டைல்ஸ், மார்பிள்ஸ், அப்பா அப்படியே அப்படியே பிரம்மாண்டமா இருக்கு. லைட்லாம் வித்தியாசமா தொங்குது. அப்படி பெட்ரூமை திறந்தா அப்படியே உள்ள ஏசி, கட்டில், மெத்த, அது இதுன்னு இருக்கு. கிச்சனுக்குள்ள போனா விலை கூடின பொருட்கள், வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜ் எல்லாத்தையும் பார்க்குறோம். பார்த்து முடிச்சுட்டு வந்து மனசு சொல்லும், இவனுக்கு மட்டும் துட்டு எங்க இருந்தியா வந்துச்சுன்னு சொல்லும். அதுக்கு பேர் என்னது? அதுக்கு பேர் என்னது? இந்த இருதயம் இருந்தால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க மாட்டார். அதான் ஆண்டவர் சொல்லிட்டார், முதல்ல உன்னை சுத்திகரி, உன்னை உத்தமனாய் மாத்து, உனக்குள்ள இருக்கிற இப்படிப்பட்ட இருதயத்தை எடுத்து போடு. பிரதர், அப்ப நான் என்ன பிரதர் பண்ணணும்? எனக்கு ஒரு காரியத்தை கர்த்தர் கற்றுக் கொடுத்தார். என்ன தெரியுமா கற்றுக் கொடுத்தார்? அப்படி ஒரு வீட்டுக்கு நீங்க போறீங்களா, அந்த வீட்டுக்குள்ள இருந்து மனதார அவங்கள பிளஸ் பண்ணி ஜெபிங்க. ஏசப்பா, இந்த வீட்டுல இந்த பிள்ளைங்க சந்தோஷமா இருக்கட்டும், மனமகிழ்ச்சியா இருக்கட்டும். நான் சொல்றேன், உங்களுக்கு கர்த்தர் அப்படி ஒரு வீட்டை தருவார். உங்க பிள்ளைக்கு திருமணம் நடக்கல, சபைக்குள்ள இருக்கிற இன்னொரு பிள்ளைக்கு திருமணம் நடந்துட்டு சந்தோஷம் வரணுமே தவிர பொறாம வரக்கூடாது. பெற்றோர்கள் கவனிங்க, என் பிள்ளைக்கு வயசாயிட்டு இன்னும் கல்யாணம் நடக்கல, அவளுக்கு மட்டும் கல்யாணம் நடந்துட்டு, அந்த பொறாம தான் உங்க பிள்ளைய பாதிக்கு. ஆசீர்வதிங்க, பிளஸ் பண்ணுங்க. உங்க பிள்ளைக்கு திருமணம் நடந்து குழந்தை பிறக்கல, அவங்களுக்கு குழந்தை பிறந்துட்டுனா பொறாமப்படாதீங்க. ஆண்டவரே, அவங்களுக்கு குழந்தை கொடுத்ததற்காய் சோத்திரம், அந்த பிள்ளை சந்தோஷமா இருக்கட்டும், இப்படி ஜெபம் பண்ணி பாருங்க. உங்க வீட்டுக்குள்ள கர்த்தர் அந்த ஆசீர்வாதத்தை கொடுப்பார். நமக்கு ரகசியம் தெரியல, பொறாமப்பட்டே ஆசீர்வாதத்தை இழந்துட்டோம். வாழ்க்கை ஃபுல்லா அடுத்தவங்க மேல பொறாமை. அப்ப தயவு செய்து இருதயத்தை சுத்திகரிக்கணும், வீட்டை என்ன பண்ணணும்? சுத்திகரிக்கணும். பரிசுத்தத்தை குறித்து பேசணும், நம்ம நிறைய காரியத்தை பேசலாம். நான் ஜெபிக்க விரும்புகிறேன். ஆண்டவர் சொல்றாரு, கரை, திரை, பிழை இல்லாத ஜீவியம் தான் உத்தமம். கர்த்தர் என்னை அங்கீகரிக்கணும். அப்போ ஆண்டவர் இன்னைக்கு இந்த முதல் செஷன்ல, இந்த முதல் காரியத்தில் கர்த்தர் என்கிட்ட விரும்புறது பரிசுத்தமான ஜீவியத்தை தேவன் விரும்புகிறார். எல்லாம் ஜெபிக்கும்படி எளிமை நிற்கலாமா? ஒரு 2 நிமிஷம் நம்ம ஜெபிக்க போறோம். கொஞ்சம் வேகமா எளிமை நிலுங்க பார்க்கலாம். பைபிள்லாம் அப்புறமா நீங்க எடுத்துக்கலாம், யாரும் எடுத்துட்டு போக மாட்டாங்க. எல்லாம் வச்சுட்டு அப்படியே எழும்புங்க பார்க்கலாம். ஃப்ரீயா நில்லுங்க, கொஞ்சம் ஃப்ரீயா நில்லுங்க. தேங்க்யூ ஹோலி ஃபாதர். கண்களை மூடி ஒரே ஒரு நிமிஷம் அப்படியே கண்களை மூடி